அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்னை 48வது புத்தக கண்காட்சி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தாண்டில் உங்களை அன்போடு புத்தக கண்காட்சிக்கு அழைக்கின்றோம். எண் 117 9வது வரிசை திருவள்ளுவர் பாதையில் சிந்தனை அரங்கம் அமைத்துள்ளது. தமிழ் தேசியம், சூழலியல், பண்பாடு, கலாச்சாரம், மருத்துவம் மற்றும் பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புத்தாண்டை புத்தகங்கள் தொடங்குவோம். அனைவரையும் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இது உங்கள் தலையங்கம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில தமிழக பாஜகவில் நடப்பது என்ன, திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எப்படியாக கூட்டணி கணக்குகளை மாற்றுவதற்கான அடிப்படையாக அமைய போகிறது அப்படிங்கறத குறித்து தான் நாம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சமீபத்தில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டார். செருப்பு போடாமல் நடக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை விவகாரத்தின் காரணமாக நான் கொதிச்சு போயிருக்கிறேன், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, ஒரு எஃப்ஐஆரை போய் லீக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசையும் தமிழக காவல்துறையையும் மிக தரம் இறங்கி அடித்து பேசியிருந்தார் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில். அந்த சந்திப்பில் பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார், பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். அவர் சொன்ன விதம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட, சொன்ன கருத்துக்கள் பரவாயில்ல, ஒரு கோபத்தோட ஒரு அறச்சீற்றத்தோட அந்த விஷயத்தை அணுகிறாரு அப்படிங்கிற பார்வையை தான் பொதுமக்களுக்கு உருவாக்கி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த விவகாரத்துக்கு உள்ள அவர் தன்னுடைய கட்சியின் சார்பாகவும் கட்சி தொடர்பான சில சிக்கல்களையும் உணர்த்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுகள் இருந்துச்சுன்னு இப்போ நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி பதவியில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறேன், இந்த கட்சி தலைவர் பதவியில் ஒரு வெங்காய பதவி அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஒரு பேசுகிறாரு. கட்சி தலைவர் பதவி வெங்காய பதவி அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணமோ தேவையோ என்ன அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி. ஏன் அதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா, இந்தியா தழுவிய அளவில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பாஜகவுக்கான நிர்வாகிகளை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகளில் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுக்கு அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறதையும் தேர்வு பண்ணுவாங்க. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைவராக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திரு எல் முருகன் இருந்திருக்கிறாரு, மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்கிறாங்க, அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் திரு அண்ணாமலை அவர்களையும் நியமிச்சாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, இவங்க எல்லாரையும் விட நான் ஒரு திறமையான ஒரு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில், அண்ணாமலை சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு அவுட் சைடு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளை நிறைய பேர் பண்ணாங்க. அதாவது மற்ற நபர்களை விட அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லீடரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல வச்சாங்க. அதில் உண்மை இருக்கா போயிருக்கானா நம்ம ரொம்ப டீப்பாக தான் அதை நம்ம போய் அனலைஸ் பண்ணணும். ஆனால் மற்ற தலைவர்கள் காட்டின வீரியத்தை விட அண்ணாமலை கிட்ட ஒரு வீரியத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. ரொம்ப ஃபோர்ஸாக பேசுறது, அட்டாக்கிங் மோடில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது, அதன் பிறகு மற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி பிஜேபி தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்திலேயே ஊடகங்களையும் தலைவர்களையும் அணுகுவது அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றி இருந்தார். குறிப்பாக அவர் என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு நடைப்பயணத்தை துவங்கினது, அதை பண்ணது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாங்கன்னா, இது கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய ஒரு பயணமா இல்லை அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலை ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து முன்னிறுத்துற ஒரு பயணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் அந்த நேரத்தில் எழுப்பியிருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் பற்றி அலசுவதற்கான அசை போடுவதற்கான ஒரு நேரம் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, தலைவர் பதவிக்கான ஒரு தேர்வு நடக்க போகிறது. இந்த தலைவர் பதவிக்கான தேர்வு நடக்க போற நேரத்தில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் திரு அண்ணாமலை. ஒரு பக்கம் அவருடைய உறவினர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிறது. தலைவர் பதவி வெங்காய பதவின்னு சொல்றாரு அண்ணாமலை. இது எல்லாத்தையுமே முடிச்சு போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இங்கே அமையுது. இன்னொரு பக்கம் பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ எல் முருகன் போன்றோரோ மற்ற கட்சியினுடைய தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தது கிடையாது. அதாவது அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமியான திமுகவை தவிர்த்து மற்ற நபர்கள் அவர் பேசினது கிடையாது.
ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பொது மேடையிலேயே பேசியவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சன பொருளுக்கு உள்ளாச்சு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு, அவர் அந்த மாதிரி பேசுறது ரொம்ப அநாகரிகம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, விமர்சனம் வந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில், குறிப்பாக அந்த பகுதியில் இவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஹூ இஸ் த பிக்கஸ்ட் லீடர், யார் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து இயல்பாகவே வந்து உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஏற்கனவே விமர்சன துணியோடு பேசியிருக்கிறாரு. அதுவே வந்து அதிமுக தொண்டர்களையும் எடப்பாடி பழனிசாமி போன்ற சீனியர் லீடர்ஸையும் வந்து பாதிச்சிருக்குது அப்படின்னு ஒரு கருத்தையும் இன்றைக்கு வந்து முன்வைக்கிறாங்க. இப்படியான சிச்சுவேஷன்ஸை அண்ணாமலை கிரியேட் பண்ணதுனால தான் அதிமுக பிஜேபியுடனான கூட்டணியை முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ரீசன் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பிறகு 2024 வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இல்லைன்னு அதிமுக அறிவிச்சிட்டாங்க. ஸோ தனித்தே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் 25% ஆஃப் ஓட்டை வாங்குவோம் அப்படின்னு டெல்லியில் இருக்கிற பாஜகவுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை. உறுதிமொழி கொடுத்த பிறகு நடைபெற்ற தேர்தல் முடிவு நம்மளே பார்த்தோம். பாஜக தனிச்செல்லாம் 25% வாங்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. பாஜக தனிச்சு நின்றுதுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிக்குன்ற அளவுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு. உண்மையிலேயே சிச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத டெல்லி பிஜேபி செக் பண்ணாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு தோற்றமோ எந்த ஒரு அறிகுறியோ அவர்களுக்கும் தென்படலை. அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறதாகவும், அவருக்கான அந்த மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை டெல்லி மேலிடம் வழங்கவில்லை அப்படின்னும், அதனால கொஞ்சம் மனம் வெதும்பியே சென்னை திரும்பி இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து உலா வருகிறது. இந்த தருணத்தில் டாக்டர் தமிழிசை அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எல் முருகன் அவர்களும் மீண்டும் தலைவர் பதவிக்கான போட்டியில் முன்னணி வகிக்கிறாங்க. ஏன் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான லீடர்ஸ் தேவை. 2026 அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கிலிருந்து இருக்கக்கூடிய இன்னும் ஓராண்டு 1.5 ஆண்டுக்குள்ள திமுக மீதான எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்னுமே அதிகமாகும். ஸோ ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்தில் ஓட்டை வந்து பிரிச்சிடாம கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இப்படிங்கிற கட்சிகள்லாம் சேரும்போது அது திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. எனவே அதன் காரணமாக அதிமுக உடனான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நம்ம தூங்கியே ஆகணும்னு டெல்லி தலைமை தற்போது விரும்புவதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாஃப்டான லீடர் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை அவர்களாக இருக்கலாம், அல்லது டாக்டர் எல் முருகனாக இருக்கலாம், அல்லது நயனா நாகேந்திரனாக இருக்கலாம். ஸோ ஏற்கனவே எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ மீண்டும் அவர் நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனாலும் அவர் கூடுதலாக இணையமைச்சராகவும் இருக்கிறாரு. இன்னொன்று, டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கவர்னர் பதவியில் இருந்தாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் அவங்க இங்கே தேர்தல் பாதைக்கு திரும்பினாங்க. அதன் பிறகு இப்போதைக்கு அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று தலைவராக்குங்க, இல்லைனா மத்திய அமைச்சராக்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அதை என்ன மாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரியல. தற்போதைக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் இப்போது வரைக்கும் ஒரு பெருசாக தலைமை பதவியில் வந்து அலங்கரிக்காத ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து அவர் அதிமுகவில் வந்ததன் காரணமாக அதிமுகவோட ஒரு நெருக்கமான ஒரு இணக்கப்போக்கு அப்படிங்கிறது வந்து திரு நயினார் நாகேந்திரனுக்கு உண்டு. ஸோ இந்த 3 பேரில் அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த தலைவராக வருவதற்கு நயினாருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வழி விடுவாரா? ஏன்னா அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்த பிறகுதான் கட்சிக்குள்ள வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்துருக்குது, நான் வந்த பிறகுதான் கட்சிக்குள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ என்னைய பார்த்து தான் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க, பிஜேபி வந்திருக்கிறாங்க.
ஸோ நான் இன்னும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 2026 இன்னும் நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களாக பேசப்படுகிறது. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த முறை 2026 தலைவராக நீடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நிர்வாகிகள் மாற்றணும், தலைவரையும் மாற்றி தான் ஆகணும். சரி, அப்படி மாற்றப்பட்டார் அப்படின்னா அண்ணாமலை கட்சியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று அவருக்கு உடனடியாக ஏதாவது பதவி கொடுக்கணும். உடனடியாக பதவி கொடுத்தாங்கன்னா கட்சிக்குள்ளே சலசலப்பு உருவாகும். அவங்களுடைய பைலாஸ் படி ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இவரால் ஒர்க் பண்ணியிருக்கணும், இவரால் வந்து காரியகர்த்தாவாக இருந்திருக்கணும். அப்போலாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சில பதவிகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. வந்து குறுகிய காலகட்டத்திலேயே தலைமை பதவிக்கு வந்திருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தனியாக கட்சி துவங்க தாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு ரொம்ப நாளாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபடுவதில் இருந்துகிட்டு இருக்கு, மறைமுகமாக இன்டைரக்டாக. ஸோ தனியாக கட்சி துவங்கணுன்ற எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம், அல்லது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னா, அவர் அப்படியான எண்ணம் இருப்பவர் எப்படி செயல்படுவாரோ அப்படி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவருக்குன்னு தனியான ஒரு ஐடி விங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான செயல்பாடுகளில் இறங்குறது. இப்போது இந்த சாட்டையால் அடித்த விவகாரம், செருப்பு அணியாமல் இருக்கிற விவகாரம், இதெல்லாம் அமித்ஷா பார்த்த உடனே ரசிக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் அப்படின்னு பரவலாக ஊடகங்கள் பேசியிருக்கிறாங்க. அமித்ஷா ரசிக்காத ஒரு விஷயத்தை அண்ணாமலை பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? இன்னொன்று, இவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னா இவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா? அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கான ஐடியாலஜி என்ன? அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய செயல்பாடு என்ன அப்படின்லாம் பார்த்தோம்னா அதை யாருமே பார்க்காம பிஜேபியின் செயல்பாடை தான் அதை பார்க்கவே முடியும். ஸோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபருக்கு அடையாளத்தை வழங்கியது பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி தான். ஸோ அண்ணாமலைக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, தனியாக ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத இப்போது இருக்கிற சூழலை வச்சு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் இல்லை, நான் தலைவராக நீடிப்பேன், 26 நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன், நான் தனியாக நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு சாம்பிளாக அவர் அடிக்கடி குறிப்பிட்டு யாரை காட்டுறாருன்னா திரு சீமானை காமிக்கிறாராமா. சீமான் பாருங்க, தனியாக நின்று 8% ஓட்டை வாங்கிட்டாரு. அதுக்கு காரணம் அவருடைய கன்சிஸ்டன்சி தான், தொடர்ச்சியாக தனியாக நிற்கிறாரு, ஸோ வந்து ஜெயிச்சு காமிக்கிறாரு. நாமளும் அந்த ஃபார்முலாவை பின்பற்றியே ஆகணும். நம்மள்கிட்ட பணம் இருக்குது, நம்மள்கிட்ட வந்து அதிகார பலம் இருக்குது, நம்மள்கிட்ட கூட்டம் இருக்குது, நாம் அதை செய்ய முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கையை கொடுத்து வருகிறாராம் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை கிட்ட மீண்டும் தலைவர் பதவியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. அப்படி கொடுக்கப்பட்டால் அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அண்ணாமலையால் கூட்டணி மிஸ் ஆகணுமா, இல்லை கூட்டணி இருந்து அண்ணாமலை வேணாமா அப்படிங்கிற டெசிஷனை தான் இப்போ டெல்லி எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக அவரால் கட்சி துவங்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துருச்சா, அந்தளவுக்கு பொருளாதாரம் வந்துருச்சா அப்படின்னு மறைமுகமாக கேட்கக்கூடிய விதத்தில் தான் அவருடைய உறவினர்கள் பலர் வீட்டில் ரெய்டுகள் நடத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படியான எல்லா விதமான விஷயங்களையும் கலந்து போட்டு பார்க்கிற பொழுது தமிழக பாஜகவில் அடுத்தது நடக்க போவது என்ன அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இங்கே நடக்கிறத அடிப்படையாக வச்சு தான் அடுத்து உடைய அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அந்த அலையன்ஸ் எப்படி இருக்க போகுது? 26 ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுக 26 மீண்டும் போகுமா? அப்படி போச்சுன்னா அது எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, ஈடுகட்ட போறாங்க, கூட யாரெல்லாம் சேர்த்துக்குவாங்க, இப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்கு. அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறதையும் அதிமுகவின் சீனியர்ஸ் சொல்றாங்க. ஆனாலும் அதிமுகவின் சீனியர்ஸ் பெரும்பாலானோர் டெல்லி பிஜேபியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படின்னு கூட விகடனில் கூட அதை பற்றின ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இப்படியாக பலவிதமான பேசப்படும் பொருள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை பிஜேபி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக எப்படி பிஜேபி தன்னுடைய காய்களை நகர்த்த போகிறது, அது எப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்க போகிறதுங்கிறத பார்க்கணும். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவர் அழைக்கிறதே இல்லை, கூப்பிட்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த போராட்டங்களுக்கோ எந்த விஷயங்களுக்கோ கட்சி நிகழ்ச்சிகளுக்கோ நான் அழைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் திரு அண்ணாமலைகிட்ட ஒரு பேட்டி ஆடியோ வழியில் ஒருத்தர் கேட்கும்போது, அப்படிலாம் நான் யாரையுமே தனிப்பட்டதில் கூப்பிட மாட்டேங்க, அதுக்குன்னு கட்சியில் ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் அவங்க ஆட்களை வர வைப்பாங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் டெல்லியை ரீச் பண்ணி
இந்த மாதிரி நான் வந்து இக்னோர் பண்ணப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸ் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் குஷ்பு அவர்கள் தலைமையில் முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டம், அப்புறம் ஆளுநர் மீட்டிங் அப்படிங்கிறதும் நடந்து முடிஞ்சிருக்குது. ப்ரெஸ் மீட்டும் வந்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட சில நபர்களை வந்து ஒதுக்குறாரு. அதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு, மறுக்கிறாரு. தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை திகழ்கிறாரு. அனைவரையும் ஒருங்கிணைத்து இன்க்ளூசிவான ஒரு குரோத்தை நோக்கி அண்ணாமலை பிஜேபி நகர்த்தலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தலைமைக்கு நிறைய பேர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அண்ணாமலை மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. அண்ணாமலையை எல்லா விதத்துலையும் பாராட்டி சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிஎல் சந்தோஷ் இருக்கிறதாகவும், தலைமைக்கு வரக்கூடிய டெல்லி தலைமைக்கு போகக்கூடிய ரிப்போர்ட்ஸை அண்ணாமலைக்கு ஒருத்தர நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை வந்து பெருசாக அமித்ஷா கிட்டேயோ அல்லது மோடி கிட்டேயோ நட்டா கிட்டேயோ காண்பிக்காத வண்ணம் அல்லது அது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிஎல் சந்தோஷ் செயல்படுறதுனால தான் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வந்து டெல்லி பிஜேபி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரி உதவிகள் அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு நாள் கிடைக்கும். அண்ணாமலை இருந்தால் பிஜேபி வளர்த்துற முடியும்னு டெல்லி பிஜேபி நம்புதா, அல்லது அதெல்லாம் தேவையில்லை, நம்ம மீண்டும் திராவிட கட்சிகளோட இணைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பழைய முடிவையே வந்து பிஜேபி எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.